விதியா இது? என் மேல ஆசை இருந்தா என்ன கட்டிக்க. ஏன்யா இப்படி வேஷம் போடுற? எல்லாரும் தூண்டி போட்டு பிடிப்பாங்க, நீ கரப்பாம்பூச்சி போட்டு பிடிக்கிறியா? ஐயோ, என்ன இது? எழுந்துறியா? கொஞ்சம் என்னது? முதல் வாட்டி தொட்டப்ப மயக்க வந்துச்சு, இப்ப தொட்டா மயக்க வரல. மரம் மாதிரி இருக்குதே. வரல? வரலையே. அங்க பாரு. எங்க? ஆஞ்சநேயா, 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 என்ன மன்னிச்சு ஆஞ்சநேயா, என்ன மன்னிச்சு ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. எங்க? நான் கண்டது கனவா நினவா? வலிக்குது, நினவுதான். இப்ப மாறி எங்க? மாறி, 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 இதோ என் மாறி, மாறி, என் மாறி. என்ன மாறி துண்டு துண்டா வர்ற? ஐயோ, ஆசை காட்டி மோசம் செஞ்சுட்டாளே. ஏன் இப்படி அழுகுற? மாறிய காணோம். மாறி அழ வருது. அழா வேற என்ன செய்யறது? காதல் செய்யறது. எப்படி? காதல் பண்ணா தான் புகழ் வராத, பூஜை பண்ணா காதல் கிடைக்காது. ரெண்டு கெட்டா நிலை இந்த பக்தன். ஏங்க இப்படி புகழ் புகழ் நலையற? பூஜை பண்ணா மட்டும் புகழ் கிடைக்குமா? உங்க அப்பா சொன்னானே. எங்க அப்பா உன்னை நல்லா ஏமாத்தி இருக்காரு. ஊரத்தானே ஏமாத்துவான், என்னையே ஏமாத்துறான். ஐயோ, உனக்கு எப்படி சொன்னாலும் தெரியல. சரி, நான் உன் சொல்றேன் செய்யறியா? என்ன? காலையில பூஜை, மாலையில காதல். ஐயோ, உங்க அப்பனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? 2 வேளையும் காதலே, அப்புறம் கல்யாணம். உண்மையா எனக்கு நம்பிக்கை இல்ல. மனசு மாறினாலும் மாறிடுவேன். அதுக்குள்ள உங்க அப்பாட்ட விஷயத்தை சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருவோம். நானே வந்துட்டேன்டா. வாடா. உங்க அப்பன் விஷயம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அடுத்தது நம்ம கல்யாணம் தான். இல்லடா, கருமாதி. யாருக்கு? உங்க மாமிக்கா? சிரிக்கிறியா திருட்டு பய மகளே? ஏடா திருட்டு தாலியாட கட்ட பாக்குற? திருட்டு பய மக, திருட்டு தாலி, பொருத்தம் பிரமாதம். வாய மூடுறா, வழக்கம் கட்ட பயல. நான் எது நடக்கப்படாது நினைச்சேன்னா அது நடந்து போச்சு. இனி இங்க இருக்கப்படாது. போடா வெளியே. போ உள்ள. அப்பா, நீ எங்கடா போற? உள்ள போக சொன்னீங்களே. நீ போடா வெளியே. போடா போடா. பொண்ணு, உனக்கு மூளை இருக்கா? இந்த அண்ணக்காவடி பயலோட சேர்ந்து குடும்பம் நடத்துறேங்கிறியே, அவன் ஏதாவது கிறுக்குத்தமா செய்திருவான் தெரிஞ்சுதானே அதை இதை சொல்லி அவனை ஆஞ்சநேய பக்தனாக்கி வச்சிருக்கேன். அவன் உன்னையும் ஏமாத்தி விட்டான், என்னையும் ஏமாத்தி விட்டான். இந்த பாரு மாறி, நான் உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆசையில மண்ணை போட்டுறாதம்மா, கவலைப்படாது. இந்தா கதவை மூடிக்க. இந்த காவாலி பையன் வந்தாலும் வந்துருவான். பா. தலையாரி இங்க வையா. அட, இங்க இருக்கீங்களா? ஒரு விஷயம் இல்ல. நான் வைத்திய தொழிலே விட்டுட்டேயா. ஏன்? என் பொண்ணுக்கு மருந்து கொடுத்து கொடுத்து நான் ஆள் நொடிச்சு போயிட்டேன். நான் ஒரு முக்கியமான வேலையால வந்திருக்கேன். இப்ப நீ வேலை இல்லாம வந்திருக்கேன்னு யார் சொன்னா? உட்காரியா. அது இல்லையா, நம்ம பூசாரியோட பொண்ணு இல்ல. நீ நான் தாயா பூசாரி? நீ என்ன ஊரெல்லாம் சொல்லிவிட்டு வீடு கிடைக்காம கடைசியில் என் வீட்லயே வந்து சொல்லிட்டு இருக்க? அது இல்லையா, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காரு. சாமியாரு? யாருக்கு தெரியும்? அவரு இந்த போகாத உயிரையெல்லாம் என்ன வளர்ற? இல்ல 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 இல்ல, இந்த தீராத நோயெல்லாம் தீர்க்கிறாராம். விடப்படாத அந்த ஆளை கொண்டு வந்துடுமே. கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்காரு? வாசல் நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன ஏன் வாசல்ல நிக்க வச்சுட்டு? வாயா சாமியை கும்பிடியா? கும்பிடுறேன் சாமி. நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அவ்வளவுதான் சாமி. வாங்க சாமி, வாங்க 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 சாமி, வாங்க வாங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க. சாமி பேர் என்னவோ? மாட்டு பொங்கல் சாமி. மணி அடிச்சுட்டு வரும்போதே தெரியல. மணிசாமி? ஆமா வீரபாகு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னியா? ஐயா நானா? இல்லையா, சாமிக்கு ஞான கண்ணு. என்ன சாமிக்கு ஜலதோஷமா? பேசாமடந்தே மாறி என்பவள் இருக்கிறாளா இங்க? சாமிக்கு ஞான கண்ணு இல்லையா, ஞான மூக்கு. சாமி எப்படியாவது என் பொண்ணை பேச வைக்கணும். நீங்க என்ன கேட்டாலும் தரேன். உன் பொண்ணை கொண்டா பேச வைக்கிறதுக்கு. மாறி மாறி மாறி, வா 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 வா. உட்கார் உட்கார். கிட்ட உட்காருமா, கிட்ட உட்காருமா. இப்படி உட்கார். சாமி முற்றும் துறந்த முனிவன் நான். இப்படி நிக்கிறதுக்கு நீ வெளியவே இருக்கலாமே. மந்திரம் சொல்ல வேண்டும். நான் மடிமேல உட்கார வச்சுக்கிட்டா எப்படியாவது பொண்ணு பேசினா போதும். வாயா. அப்போ நாங்க அங்க நிக்கிறோம். கூப்பிட்டா வா. சரி.
ஏழா முத்தம்மா உம்மானாசு எம்பிட்டு எங்கிட்டதான் சொல்லுடி அம்மா நாளா நாளும் இல்ல முத்தெடுக்க நம்பள நீ கூப்பிட்டது என்னடி அம்மா ஹரி என்ன தெரிஞ்சு போச்சா இல்லைன்னா கையை பிடிச்சி இப்படி கேப்பியா எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவா எனில் உன்னை காணவா வா எனக்காகவா நான் உனக்காகவா பாபான்னு கூப்பிட்டீங்களே சாமி பாண்டிங்களா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனா ஒண்ணுமே முடியல யாரோ ஆஞ்சநேய பக்தன் சிகாமணின்னு பேரு இதோட வாயை பூட்டி வச்சிருக்கிறான் பூட்டின வந்தா வந்து திறக்கணும் சிகாமணியா அவங்கிட்ட நான் போறதா சாமி எவன் பூட்டினா என்ன சாமி நீங்க திறந்து விடுங்க சாமிக்கு கள்ளசாவி போட்டு பூட்ட திறக்க தெரியாது சாமி சாமி அந்த பொண்ணை கண்ணால பாருங்க பாருங்க. அது காலமெல்லாம் இப்படியே இருந்தா எப்படிங்க இதுக்கு வேற வழி இல்லீங்களா ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்னங்க காலம் பூராவும் இதோட வாயை பூட்டியே இருக்க வேண்டியதுதான் இதுக்காக அவங்கள வரவழைச்சேன் மணியை பாரு நல்லா கோயில் கதவுல கொள்ளை அடிச்சிட்டு வந்த மாதிரி எந்திரியா வழியா வழிய வெறுங்கையோட வா இந்த இதை எடுத்துட்டு போ சிகாமணி வரல இந்த பொண்ணுக்கு விமோசனமே கிடையாது யோ என்னையா சிகாமணி கிட்ட போய் சொல்றானே இன்னும் என்னையா செய்யறது இத பாரு மாரியோட நல்ல மனசுக்கு அதெல்லாம் ஒண்ணு தப்பா நடக்காது நல்லபடியாவே முடியும் நாம போய் சிகாமணியை கூட்டிட்டு வருவோம் வாங்க சரி பாய் ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா சிகாமணி ஏ சிகாமணி யார் சிகாமணி நான் இப்ப திருலோகன் ஞானி ஏய், ஞானியா இருந்தா என்ன தேனியா இருந்தா என்னடா எனக்கு நீ மருமகன் தானடா ஏய், மாமா மருமகன்லாம் வீட்டுல இப்போ நான் மரத்தடி மாமுனி நீ வெறும் மானிட பதர் டேய் முந்தி முந்தி இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாருடா நான் உனக்கு குருடா 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 நீ குருடு உன் பொண்ணு ஊமை ஏ சிஷ்யா பதவிய மாத்து இப்ப நான் தான் குரு நீதான் எனக்கு சிஷ்யன் ஐயோ காலம் கெட்டு போச்சு சரி சாமி நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை பேச வைக்கணுங்க தன்வினை தன்னை சுடும்னு கேள்விப்பட்டிருக்கியா உண்வினை உன் பொண்ண சுட்டிருக்குது இப்போ மார்க்கமில்லை மண்ணை தின்னு மடிந்து போ மானிடா ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க இது உள்ளது ஒரே பொண்ணுங்க நீங்க தான் எப்படியாவது பேச வைக்கணுங்க அவ பேசுறன்னா அவ வாய்க்கட்ட அவுக்கிறதுக்கு அவ கழுத்துல கட்டு போடணுமே போடலாமா கழுத்துல கட்டினா சாப்பிட முடியாதுங்களே அந்த கட்ட சொல்லல உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாமா சாமி விளையாடுது எங்க சாமி விளையாடுது உங்களைத்தான் சாமி சொல்றேன் ஆமா ஏன் சாமி திருலோக ஞானி திருமணம் செய்யலாம்களா நீ ஏன் கவலைப்படுறத பத்தி எங்க சங்கத்துல நான் சொல்லிக்கிறேன் சம்மதமா இல்லையா ஐயோ பொண்ணை பேச வச்சு பெரிய இடத்துல எல்லாம் கட்டி வைக்கலான்னு பார்த்தேன் பொண்ணை பேச வைக்கிறதுக்கு சாமி கூலியா பொண்ணையே கேக்குதுங்களே அட போயா வேறடா பாரியா போயா சரி வேற வழி இல்லாம ஒத்துக்கிறேன் சாமி ஏன் சாமி முதல்ல பொண்ணை பேச வைங்க அப்புறம் தாலி கட்டிங்களேன் உன் குடிமை சும்மா ஆடாத ஏன் சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஏன் சாமி முதல்ல தாலியை கட்டுவேன் ஆ. அப்புறம் தான் பொண்ணை பேச வைப்பேன் சரி சாமி சம்மதமா சரி சாமி முதல்ல தாலி சரி சாமி சாமி இறக்கு வாங்க சாமி வாங்க. சாமி வாங்க சாமி வாங்க சாமி. இறக்கா வீட்டுக்கு கூட்டு போ வாங்க சாமி வாங்க நீ ஐயோ. மெதுவா மெதுவா வா வா நிக்கிறாரே மாமா காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணு ஆசீர்வாதம் பண்ணுவாரு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயோ என்ன ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைய வளர்த்து பூதகையில எல்லாம் ஒப்படைச்சிட்டேன் ஆசீர்வாதம் பண்ணுனா அர்ச்சனையா பண்ற சரி சரி நோய் நொடி இல்லாம தீர்காயுஷா ரொம்ப நாளைக்கு இருந்து தொலைங்க எப்படி இருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு என் திறமை எப்படி ஐயா நான் விருந்து சாப்பிட வரல தெரியும் என்ன காப்பாத்து அந்த நன்றிக்காகத்தான் இந்த ஏற்பாடு சாப்பிடு இவ்வளவு நன்றி உள்ள நீங்க யாருன்னு இப்பவாவது தெரிஞ்சுக்கலாமா ஊரறிஞ்ச ஒருத்தன் டாக்டர் நீ என் உயிரை காப்பாத்துறேங்கிறதுக்காக உண்மையை சொல்றேன் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அந்த சிங்கத்துக்கே சிகிச்சையும் செய்திருக்கிறியே அந்த நன்றிக்காக சொல்றேன் நான் தான் போலீஸ் இலாகாவையே நடுநடுங்க செய்யும் குகை புலி காங்கேயன் அப்படியா இப்ப நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா என் அப்பாவுக்கு பெருமை தேடித்தர
எனக்கே அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கியே அதுக்காக தான். என்ன நீ செத்து போயிருந்தா என் அப்பா போலீஸ் அதிகாரி ரங்கத்தினுடைய லட்சம் நிறைவேறி இருக்குமா? நல்ல வேலை உன்னை காப்பாத்திட்டேன். நீ ரங்கத்தோட மகனா? டாக்டர், இப்பதான் நான் உனக்கு உண்மையிலேயே ரெட்ட நன்றி சொல்லணும்.